எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போகணுங்க. அதனால் இந்த 1000 ரூபா இருக்கிறனால அவங்கக்கிட்ட காசு கேட்குறதில்ல. பெண் குழந்தைங்களை ஆதரித்து வரும்போது ஒரு கேள்வி சில குடும்பங்கள்லேருந்து வருது. அது என்ன பெண் குழந்தைங்களுக்கு மட்டும், எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, ஆனால் ஆண் பிள்ளை இருக்குது, படிக்க வைக்கணும், எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அரசு யோசிச்சு 2024 இல்லை ஆண் குழந்தைங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு கட்டாயம் என்னென்னா 6லேருந்து 12 அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் ஊட்டி அவங்களுக்கு வெறும் மேல் படிப்புன்னு சொல்லும்போது நிறைய குழந்தைங்க வெறும் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இது வெறும் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்று டிகிரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லை, எந்த யூஜி ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, அது டிப்ளமா இருந்தாலும் சரி, டிகிரி இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் தமிழ் மீடியத்தில் அவங்க 6லேருந்து 12 படிச்சிருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு அவங்களுக்கும் டைரெக்டாக போகும். இது ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த 2 திட்டத்தையும் நடுவில் யாரும் வரப்போகிற வாய்ப்பே கிடையாது. காசு நேராக அந்த குழந்தையுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போய் சேரும். அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப், பொறுப்பு வரும். என் பேங்க்கில் என் பணம் சேருது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பு, என் பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும். ஸோ பொருளாதாரத்தையும் இன்டைரக்டாக நாங்கள் சொல்லித்தரோம் இந்த திட்டங்கள் மூலியமாக. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப்பும் வரும்போது நிறைய குழந்தைங்க படித்து முன்னுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் முன்னேறும். குடும்பங்கள் முன்னேறிச்சுன்னா அந்த ஒரு கிராமமோ ஒரு டவுனோ ஒரு நகரமோ முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நகரம் மாநிலமே முன்னேறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் உண்டு.